ஒரு கனமாக்குவான இந்த நிகழ்வில் எங்களுடைய ராஜேஸ்வரன் அண்ணா பொறியியலாளர் எங்களுடைய பாடசாலை சமூகத்தின் சார்பிலே நலமார்ந்த வாழ்த்துக்களை எங்கார தெரிவித்துக் கொள்கின்றோம். ராஜேஸ்வரன் அவருக்காக நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய பொறியியலாளர் அவர்களை வாழ்த்துவதற்காக அவருடைய தலைமை உரையையும் எங்களுடைய மதிப்புக்குரிய அதிபர் முரளிதரன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இளவேனில் உன்வாசம் வந்தாடும் இளத்தென்றல் மீது பண்பாடும் இளவேனில் வாசல் வந்தாடும் இளத்தென்றல் மீது பண்பாடும் நலமான என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் மனங்களும் குணங்களும் தடமாடலாம் இவங்களும் சிவனேரம் புழையாடலாம் எழுதிய அன்பை தவறாகலாம் வீரர்களை தாண்டி வரங்களை கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு இவன் எதற்கின்ற சோகம் நலமான என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வாழ்த்துக்கள். அவர் அன்று திருமண நாளுக்காக எங்களுடைய இந்த பாடசாலை இந்த மண்டபத்திலே சிறப்பாக அந்த நிகழ்வு இடம்பெற்றது. எனவே அவருடைய 75வது பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுடைய பாடசாலையை பல அத்தனை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த மதிய போசன நிகழ்வு அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு கொண்டாட இருக்கிறோம். அதனை முன்னிட்டு அவருக்கு எங்களுடைய பாடசாலையின் சமூகத்தின் சார்பிலே பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பிறந்த நாள் வாழ்த்திலே இந்த நிகழ்விலே இந்த பிறந்த நாள் நிகழ்விலே என்னுடைய பாடசாலை மாணவிகளின் திருவாரம் ஒன்று இடம்பெறும். அதனை தொடர்ந்து முதற்கண் எனது மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சென்ற ஆண்டு 5/2/2025 அன்று அவருடைய திருமண நாளன்று அவரும் அவருடைய மனைவியும் இங்கே நேரடியாக யாழ் மௌனியா பூவரசு இந்து ஆரம்ப பாடசாலைக்கும் மௌனியா அவங்களுடைய பூவரசமுட மாவதியாளத்துக்கும் நேரடியாக இங்கே வந்து உங்களுடன் திருமண நாளை கொண்டாடி அந்த இனிய பொழுதிலே அவர்கள் சென்றிருந்தார். அன்று போகும் பொழுதே அவர்களுக்கு மிகவும் நல்ல சந்தோஷமாக இருந்தது. இன்று அவர் கனடாவிலே 5/4/2026 அன்று அவருடைய 75வது பிறந்த நாள் வருகின்றது. அதற்கு இந்த பாடசாலை அவரே சொன்னார், சென்ற முறை நீங்கள் கொடுத்த இடத்திலேயே இந்த முறை இந்த உணவை வழங்குங்கள் என்று. அவர் ஒரு கடுமையான சுவையினம் காரணமாக அங்கே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இப்பொழுது வீட்டிலே இருக்கின்றார். அவருடைய விருப்பம், நான் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1952 ஆண்டு யாழ்ப்பாணம் போண்டாவிலே பிறந்தவர். அவர் தனது இளமை காலத்திலே அவருடைய தாய் தந்தையர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவருடைய இளமை காலத்திலே மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் தான் யாழ் கொக்குவிலிருந்து கல்லூரியிலே கல்வி பயின்று கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் சித்தி அடைந்து பொறியியல் பாடத்திலே
கணித பாடப்பிரிவிலே படித்து பொறியியல் பீடத்துக்கு கண்டி பெருதனியா பல்கலைக்கழகம் சென்று தனது பட்டப்படிப்பை முடித்து அதன் பின்னர் யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் பொறியியலாளர் கடமையாற்றி 1995ஆம் ஆண்டு கனடாவுக்கு சென்று அங்கேயும் பொறியியலாளர் கடமையாற்றி அவருடைய மனைவியை நீங்கள் அநேகமாக போன முறை இங்கே வந்திருந்தபோது சந்தித்திருக்கிறீர்கள். அங்கே அவருடைய வைத்தியராக இங்கேயும் வைத்தியராக இருந்து கடமையாற்றி அங்கேயும் வைத்தியராக இருந்து இப்பொழுது இருவரும் ஓய்வு பெற்ற நிலையிலே அவர்கள் கடுமையான சூழலின் காரணமாக அவர் சொன்னார், இதே பாடசாலைக்கு நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி. அப்ப அந்த ரீதியிலே நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். அவர் ஒரு நீண்ட ஆயுளுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய அதிபர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மாணவர்களுக்கும் இன்றைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கையை பிறப்பிடமாகவும் கனடாவை வசிப்பிடமாகவும் கொண்ட திரு ஸ்ரீ ராஜேஸ்வரன் அவர்கள் தற்பொழுது தன்னுடைய 75வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே என்னை மகிழ்வூட்டும் வகையில் எமது பாடசாலை மாணவர்களுக்கு உணவினை தந்து உதவுகின்றார். அந்த வகையில் எமது பாடசாலை சார்பிலும் சமூகம் சார்பிலும் அவரை மனமாற வாழ்த்துகின்றோம். அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிபர்களே, அன்புள்ள ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவிப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாழ்நாளிலே இன்று மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள். இப்படியான நிகழ்ச்சியை நானும் பங்காளனாக சேர்ந்திருப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ராஜேஸ்வரன் அவர்கள் சென்ற முறையை இவ்விடம் வந்திருந்தார்கள். ஒரு திருமண நாளையொட்டி நாங்கள் மிகவும் சிறப்பான ஒரு வரவேற்பை இந்த பாடசாலையை கொடுத்திருந்தோம். அது இந்த பாடசாலைக்கு மாத்திரமல்ல, கணித தரப்பிலே எத்தனையோ பாடசாலைக்கு அவர் உதவி இருக்கிறார். அதிலே ஒரு பாடசாலை தான் இந்த பூவல் பாடசாலை. ஆனால் இன்று அவர்களுக்கு தெரியும், சிறந்த முறையே வந்திருந்த பொழுது பேசுவதற்கு சிறிது சிரமப்பட்டார். ஆனால் இன்று மிகவும் ஒரு நோய்வாய்ப்பட்ட நிலையிலே அங்கு கனடா தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எத்தனையோ பாடசாலைக்கு உதவி செய்திருந்த போதிலும் புலசமுள்ள பாடசாலைக்கு மீண்டும் தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தின் காரணமாக இந்த கோயில் என்பிடம் அரிய உணவை வழங்கும்படி கிடைத்திருக்கிறார். ஆசை அனுப்பி போட்டு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் மனிதனை பங்கு பெற்ற வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தின் காரணமாக அவருக்கு சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே நாம் இவ்வளவு தூரம் கடந்து காலம ஆசிரமணிந்து வரைக்கும் இங்கே வந்து அங்கே ஸ்கூலுக்கு போய் ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே வந்து நாங்கள் சேர்ந்திருக்கோம். அவர்கள் வந்து ஒரு காலம் என்று பாட வேண்டும் என்று பாடி இந்த பாடசாலைக்கு என்று உதவி செய்ய வேண்டும் என்று அடுத்ததாக நான் இந்த நிகழ்வுக்கு அப்பாற்பட சொல்ல விரும்புகின்றேன். இந்த பாடசாலைய புனித தன்மை பாடசாலையில் வந்திருந்த பொழுது மிகவும் இந்த பாடசாலையெல்லாம் சுத்தம் செய்யப்பட்டு நன்றாக இருந்தது. பூர்வங்கள் எல்லாம் பூக்கள் காணப்படுகிறது. வெயில் காலம் தண்ணி ஊற்றுவதே மிகவும் ஒரு தூண்களுக்கு தண்ணி ஊற்றுவதே மிகவும் சிரமம். அப்படி இருந்த பொழுது நாங்கள் தண்ணி ஊற்றி இந்த பாடசாலை இருந்தது. அடுத்த நான் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். நிதர்சனமான ஒரு உண்மை, ஒரு இந்தியாவிலே இருந்து பெரிய ஒரு பேச்சாளரை நாட்டுக்கு ஒரு பாடசாலைக்கு அனுப்பியிருந்தோம். பெரும் பொருட்செலவிலே அந்த நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. பெரும் பொருட்செலவு ஒரு தனிநபர் தான் அதை ஒழுங்குபடுத்தியிருந்தார். ஆனால் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு அந்த மாணவர்கள் தயாராக இல்லை. ஆனால் இங்கே நான் காண்கின்ற பொழுது எல்லோரும் மாணவர்கள் மிகவும் அகதியாக இருப்பது மிகவும் மன மகிழ்ச்சியிலிருந்து புலனாக முறை அதையேற்று நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த தனியில பலப்பட்டு நான் ஒரு மாற்றாலைக்கு சென்றேன். அம்மதில் மேலோக்கு மாணவர்களை காணவில்லை. அந்த அதிபரை மேல் நோக்கு மாணவர்கள் காணவில்லை என்று சொன்ன பொழுது அதிபர் சொன்னார், அவர்கள் செய்வாங்க. ஆனால் இன்று அந்த மேலோக்கு மாணவர்களை காண்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக சொன்னார் பகுதியில் மகாத்மா காந்தி சொன்னார், பெரிய கட்டிடங்களும் பாடல்களாகிய கூட போடுதல்களும் பாடசாலைகள் ஆகாது. அங்கே படிக்கின்ற மாணவ செல்வங்களே அந்த பாடசாலை அவர்கள் சொன்னார்.
அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பாடசாலைக்கு செய்ய வேண்டிய ஒரு கைங்கரியம் ஒன்று இருக்கின்றது, ஒரு கடமை ஒன்று இருக்கிறது. மிக நன்றாக படித்து உயர்நிலை அடைய வேண்டும். நீங்கள் செய்கின்ற சிப்பி தான் உங்களுடைய பாடசாலையை மேலும் மேலும் உயர்த்தும். இது இளங்கோவடி திருநாட்டினுடைய பாடசாலை ஒரு பௌரமாக திகழும் என்று கூறி என்னுடைய நன்றி வணக்கம். வருகை தந்துள்ள திருவாளர் ராஜேஸ்வரன் அவர்களின் சார்பில் இங்கு வருகை தந்துள்ள திரு ஜெயபரன் அவர்களே, எங்களுடன் பயணித்தோடு இருக்கின்ற ஸ்ரீ அவர்களே, அவர்களுடன் நமது அயல் பாடசாலையினுடைய அதிபர் திரு யோகநாதன் அவர்களே, எங்களை விவரமான சமூக பணிகளில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட எங்களது பெற்றார் சுஜேந்திரன் அவர்களே, அன்புமிக்க ஆசிரியர்களே, கல்விசாரா ஊழியர்களே, கற்று பயில்வர்களே, எனது மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் நினைக்கிறேன் எங்களுடைய பாடசாலையில் இந்த பிறந்த தினத்துக்காக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் 2 பேர் இருக்கின்றார்கள். இதில் சென்ற வருடம் கூட தன்னுடைய திருமண நாளை உங்களுடன் மகிழ்ச்சியாக கொண்டாடியிருந்தார். நான் நினைக்கிறேன் குழந்தைகள் இருக்கின்ற இடம் தெய்வமும் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் ஒரு நல்ல பொறியியலாளர் அவர் தனக்கு தெரிந்த நண்பர்களுடன் இந்த பிறந்த நாளை கொண்டாடி இருக்கலாம். ஆனால் மாணவர்களுடன் தனது பிறந்த நாள் கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றது. இந்த எண்ணம் பிறந்த நாள் அல்ல, தாயகத்தை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரும் நிச்சயமாக குழந்தைகளில் அன்பாக இருப்பார்கள். சமூகத்தை முன்னுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களிடம் காணப்படும். பல்வேறு அமைப்புகளின் ஊடாக சிறார்களுக்கு உணவளிப்பது என்பது கல்விக்கு கொடுக்கப்படுகின்ற கரமாக நாங்கள் பார்க்கிறோம். பூவரசன்குளம் மகா வித்தியாலயத்தில் பல்வேறு பிரதேசங்களில் இருந்து ஒரு பாடசாலைக்கு மாணவர்கள் வருகை வந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் பொருளாதார நெருக்கடி ஒரு பக்கம் எங்களுடைய பெற்றோர்களை வாட்டி வதைக்கின்றது. இன்னொரு பக்கத்தில் பிள்ளைகளுடைய கல்வி சுமை இப்பொழுது ஒரு கோப்பி புத்தகங்களை வாங்குவதாக இருந்தாலும் லீசிங்கில் பணம் எடுக்கின்ற அளவிற்கு விலைகள் உயர்ந்திருக்கின்றன. எனவே இந்த நேரத்தில் நமது பாடசாலைக்காக பல தூரங்களாக இருந்தாலும் கனடா டொரண்டோ என்கின்ற இடத்தில் வசித்தாலும் நமது பாடசாலைக்காக வருகை தந்து நமது மாணவர்களுக்கு மாணவியர்களுக்கான கல்விக்கான உணவாக நான் இதை பார்க்கின்றேன். நமது பாடசாலை நிச்சயமாக இவர்களால் மதிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்ற அதே நேரத்தில் இந்த பிறந்த நாளில் இணைந்திருக்கின்ற நமது பிள்ளைகளின் சார்பில், இந்த ஏழை பிள்ளைகளுடைய சார்பில், இந்த பாடசாலையின் சார்பில் அவருக்கு இனிய பிறந்த நாளுடன் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். இவ்விதமான மனிதர்கள் கல்விக்கு கரம் கொடுப்போர் என்கின்ற நிலையில் நான் நினைக்கின்ற ஒவ்வொன்றும் எவ்வாறென்றால் ஒரு கற்றவனாக இருப்பவன் மற்றவனுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். எனவே பொறியியலாளராக நீங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய உதவி கல்வியில் முன்னின்று எமது சமூகத்தை முன்னகர்த்துகின்ற ஒருவராக நீங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். எனவே இந்த இடத்தில் நான் அவரிடம் ஒரு வேண்டுகோள் விடுகின்றேன். எங்களுக்கு நிச்சயமாக எங்களது பாடசாலையில் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்றது. விசேட பாடங்கள், புதிய கல்வி சீர்திருத்தம் என பல கோணங்களில் பலவிதமான திட்டங்கள் அமல்படுத்தப்படுகின்றன. ஆனால் இந்த திட்டங்கள் கிராமங்களை நோக்கி வருவது என்பது கொஞ்சம் கேள்விக்குறியானது. எனவே எங்களது பாடசாலைக்கான திறன் பலகை ஸ்மார்ட் போர்டு ஒன்று இறுக்கமாக இருந்தால் நமது பாடசாலை பூரணமான ஆசிரியர்கள் இல்லாவிடத்திலும் மாணவர்கள் சுயமாக கற்கின்ற ஒரு நிலை உருவாகும். எனவே அவரால் முடியுமாக இருந்தால் நிச்சயம் அந்த மாணவர்களுக்கு திறன் வகுப்பறை ஒன்றை உருவாக்குவதற்கான திறன் பலகையை அவரிடம் நாங்கள் வேண்டி இருக்கின்றோம். இந்த அமைப்பினூடாக அதனை அவர்கள் செய்யலாம் என நான் நினைத்து பசுமையாக இருக்கின்ற இந்த பாடசாலை நிச்சயமாக மாணவர்களின் உள்ளங்களிலும் ஒழுக்கம் என்கின்ற பசுமையும் கிடைப்பதற்கு இந்த உதவிகள் எங்களுக்கு மேலும் வலு சேர்க்கும் என கூறி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த அமைப்பினருக்கும் எனது நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்ததாக எங்களுடைய நன்றியுரை பின்னர் எங்களுடைய மதிய பூசணம் விளம்பரம். நன்றியுரையை ஆற்றுவதற்காக எங்களுடைய ஆசிரியர் வழிகாட்டி எங்களுடைய பிரிய அங்கசன் பிரியர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். எமது பாடசாலையில் இன்று பிறந்த நாளை மிகவும் விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற திரு ராஜேஸ்வரன் அவர்கள்
எங்களுடைய பாடசாலையை தெரிவு செய்து எங்களுடைய மாணவர்களுக்கு போதும் என்று சொல்கின்ற ஒரே ஆகாரம் உணவு, அந்த ஆகாரத்தை அளித்து இந்த மாணவர்கள் தொலை தூரங்களில் இருந்து இந்த பாடசாலைக்கு பயணித்து வருகின்ற அதே வேளை சில வேளைகள்ல உணவை கூட அவர்கள் விடுத்து அந்த பஸ்ஸை பிடிப்பதற்காக அவர்கள் வருகை தருவது உண்டு. அந்த வகையிலே பாத்திரம் அறிந்து பிச்சை போடு என்பதற்கு இணங்க எமது மாணவ செல்வங்களுடைய ஒரு நேர உணவையினும் சிறப்பாக அவர்கள் உண்டு இந்த பாடசாலை சமூகத்திலே மகிழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்கும் எவ்வளவோ அவர்கள் நினைத்திருந்தால் எவ்வளவோ விமர்சையாக இங்கு குறிப்பிட்டது போன்று பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு விழாவாக இதை நடத்தியிருக்கலாம். அவ்வாறு செய்யாது எமது பாடசாலையுடைய மாணவ செல்வங்களுடைய இந்த பசி என்கின்ற ஒரு நிலையை அறிந்து அல்லது அந்த போதும் என்று சொல்கின்ற அந்த உன்னத பணியை தானம் என்று சொல்வார்கள். கோயில் ஆலயங்கள் தானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தானத்திலே சிறப்பான தானம் அன்னதானம் மாதிரி உணவு வளங்கள் என்பது எல்லோருக்கும் அது உண்மையாக கிடைப்பதில்லை. அந்த மனப்பக்குவம் பெறுவதில்லை, அது நாங்களாக இருந்தாலும் சரி. அந்த வகையில் இன்று பிறந்த நாளை ஒட்டி எங்கேயோ கடந்து உள்ள ஒரு நபர் எமது பாடசாலை சமூகத்தையும் எமது பாடசாலை மாணவர்களையும் மனதிலே கொண்டு இந்த மதிய உணவை நமக்கு வழங்கியமைக்கு அதற்கு ஊடுபாலமாக அமைந்த சகல இணைப்பாளர்களுக்கும் அவர் சார்ந்து இங்கு வருகை தந்து இந்த வைபவத்தை நடத்தி எமது மாணவர்களுக்கு இந்த அரிய உணவு வழங்கல் நிகழ்வை ஆரம்பிப்பதற்கு காத்திருக்கின்ற அனைவருக்கும் பாடசாலை சமூகம் சார்ந்தும் மாணவர்கள் சார்ந்தும் ஏனைய சமூகம் சார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன்.